சப்பாத்திக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது கூடவே 2 கட் பண்ண 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளி, தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வேக வச்சு மசிச்ச 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4லேருந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது சாஃப்டான சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.